ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த துறையில் வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து இந்த பணப்பட்டுவாடுக்காக தேர்தல் நேரத்தில் செலவு செய்வதற்காக வைத்திருப்பதாக தொடர்புடைய அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. 100 கோடி ரூபாய் அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா என்ன கணக்கு வழக்கு அப்படின்றது சரியா தெரியல. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பணப்பட்டுவாடாக்காக ஒதுக்கப்பட்ட பணங்கள் எங்கெங்க இருக்கு, இதெல்லாம் எங்க போச்சு அப்படின்றது இடி வந்து தரவா வந்து அடுத்த கட்ட ரெய்டு வந்து டாஸ்மாக்லயும் நடத்தப்படும் அப்படின்றதான் தெரியுது. டாஸ்மாக் சம்பந்தமா இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 அமைச்சர்கள் வரிசையாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இவர் கே சார், அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த முதல் கட்டமாக இவர் தான் பி.கே. சேகர் பாபு தான். அவரோட பணம் 1000 கோடிங்கிறது கோயிலில் பதுக்கப்பட்டிருக்கு. ஆமாம் ஆமாம், கோயில் ஊழல். கோயிலுக்கான புனரமைக்கும் பணிக்காக செலவு செய்யப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லி அந்த பணங்கள் எல்லாம் சரியாக. இப்போ செந்தில் பாலாஜி கொஞ்சம் அவுட் ஆஃப் த சீனாக இருக்கார். அவர் தான் பணப்பட்டுவாடா மினிஸ்டர். அவர் பணப்பட்டுவாடா மினிஸ்டர்னு சொல்லலாம். இங்கே திமுகவில் இருக்க ஒரு 60-70 தொகுதிகள் வட்ட செயலாளருக்கு பணப்பட்டுவாடா அவர் தான் செய்கிறது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் மாதம் மாதம் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கொடுத்துட்டு இருந்தார், இன்னும் கொடுக்குறாருன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம ரீசெண்டாக அந்த நடந்தது பாருங்க ரெய்டு, அரவிந்த் அவருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்றது தான் வந்து தகவல்கள் வருது. எல்லா மினிஸ்டருக்கும் இவருக்கும் வந்து ஒரு சில செல் கம்பெனிகளை வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதில் தான் இதெல்லாம் வந்து டிரான்சாக்ட் ஆகுது. அடுத்த கட்டமாக அதெல்லாம் வந்து கணக்கில் கொண்டு வந்து கேஸ் போட்டாங்கன்னா 30 நாள் கணக்கில் வந்து உள்ளே போயிட்டாருன்னா பதவி போயிடும். ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். பெரியசாமிக்கு பிறகு இடியினுடைய அடுத்த குறி திமுகவில் தற்பொழுது ஒரு முக்கிய அமைச்சர் மேலே திரும்பி இருக்கதா தகவல் வந்திருக்கு. அந்த அமைச்சர் யாரு, என்ன கேஸில் சிக்க போறாரு? அதாவது நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பி.கே. சேகர் பாபு அவர்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட பல 1000 கோடி ரூபாய், அதாவது 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கோயில்களுடைய புனரமைப்பு பணிகளுக்காக சீர்படுத்துறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதில் வந்து பண கையாடல்கள் சரியான முறையில் வந்து அந்த ஒதுக்கப்பட்ட பணம் வந்து செலவு செய்யப்படலை. பல கோயில்களில் இப்போ காசி விஸ்வநாதர் கோயிலே வந்து என்ன கணக்கு காண்பிக்கப்பட்டதோ அதுக்கான செலவுகளே பண்ணலை அப்படின்றது தான் வந்து தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடியவங்கள அந்த தீவிரமாக அதில் ஈடுபட்டிருக்கவங்க அவங்க சொல்கிற கருத்தை தான். இது மாதிரி பல கோயில்களுடைய சீரமைப்பு பணிகளை வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து சரியான முறையில் அந்த 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதை 1000 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க, மேலே ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் தகவல்கள். கரெக்டான டேட்டா நம்மக்கிட்ட இல்லை. பட் இருந்தாலும் வந்து அந்த 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட இந்த ரீசெண்டாக நடந்த பட்ஜெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து சரியான முறையில் வந்து செயல்படுத்தப்படலை அப்படின்றது தான் பல இடங்களில் இந்து அறநிலையத்துறை உன்னிப்பாக வாட்ச் பண்ணக்கூடிய இந்த ரமேஷ்ன்றவர் போன்றவர்லாம் கருத்து சொல்கிறாங்க. அவர் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது மலேசியா போன்ற இடங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் முக்கியமான ஒரு பில்டர்ஸ், அதாவது பாஷ்யம் பில்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு பங்கு இருக்குது அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து உன்னிப்பாக வந்து ஐடியும் இடியும் வந்து கணக்கில் எடுத்துருக்குறாங்க அப்படின்றத தகவல்கள் வருது. ஸோ அடுத்த கட்டமாக வந்து அவர் தான் வந்து நம்மளுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து ரெய்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனோட தொடர்ச்சியாக வந்து ஏற்கனவே நம்ம வந்து மணல் கொள்ளை விஷயங்களில் இருந்த அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மினிஸ்டர்லாம் மறுபடியும் வந்து அதுக்கான ரெய்டு நடத்தப்படும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு மினிஸ்டராக டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ மினிஸ்டராக இருக்கக்கூடிய கே சார் இவங்கெல்லாம் லிஸ்ட்டில் வரிசையாக இருக்காங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த துறையில் வந்து பல 1000 கோடி ரூபாய் வந்து இந்த பணப்பட்டுவாடுக்காக தேர்தல் நேரத்தில் செலவு செய்வதற்காக வைத்திருப்பதாக தொடர்புடைய அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. இது வந்து டெல்லியிலேருந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ எஸ்என்ஜேயில் வந்து நம்ம வந்து பல பாட்டில்கள் வந்து பதுக்கப்பட்டது எத்தனை கணக்கு இல்லை. ஸோ எங்கெங்கெல்லாம் பாட்டில் ₹1 எடுத்து ₹6 ₹7 கொடுத்துருக்காங்க. 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மட்டுமே 100 கோடி ரூபாய் எப்படி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மட்டுமே கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க. பிரமிப்பாக இருக்குது. 100 கோடி ரூபாய் அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா என்ன கணக்கு வழக்கு அப்படின்றது சரியாக தெரியல. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பணப்பட்டுவாடாக்காக ஒதுக்கப்பட்ட பணங்கள் எங்கெங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்றது இடி வந்து தரவாக வந்து அடுத்த கட்ட ரெய்டு வந்து டாஸ்மாக்லேயும் நடத்தப்படும் அப்படின்றது தான் தெரியுது. டாஸ்மாக் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 அமைச்சர்கள் வரிசையாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இவர் கே சார், அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த முதல் கட்டமாக இவர் தான் பி.கே. சேகர் பாபு தான். அவரோட பணம் 1000 கோடிங்கிறது கோயிலில் பதுக்கப்பட்டிருக்கு. ஆமாம் ஆமாம், கோயில் ஊழல். கோயிலுக்கான புனரமைக்கும் பணிக்காக செலவு செய்யப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லி அந்த பணங்கள் எல்லாம் சரியாக கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையும் வந்து ரெய்டு நடக்கும் அவங்க வீட்லேயும் வந்து தான் இது. ஸோ அங்கேருந்தால் நம்ம க்ளூ எடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணாலுமே தலைமை குடும்பத்தை நெருங்கவே முடியல. நெருங்கிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து துரைமுருகன் இந்த மணல் கொள்ளைக்கு சம்பந்தம் முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய துரைமுருகன் போன்றவர்லாம் நெருங்கிடுவாங்க அடுத்த கட்ட இதில். ஸோ அங்கே நெருங்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்தது யார் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறன்னா பி.கே. சேகர் பாபு தான். அன்பில் பொய்யாமொழி மகேஷ் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஊழல்கள் எப்படி செய்கிறாங்க, என்ன பணப்பட்டுவாடாக்க எப்படி ஏற்பாடு செய்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி கொஞ்சம் அவுட் ஆஃப் த சீனாக இருக்கார். அவர் தான் பணப்பட்டுவாடா மினிஸ்டர். அவர் பணப்பட்டுவாடா மினிஸ்டர்ன்னு சொல்லலாம். இல்லை அவரு மினிஸ்டர் இல்லை, இப்போ எம்எல்ஏ. அவருக்கு ஒரு பேர் வச்சிட்டீங்க. பட் அவரை வந்து பொதுமக்கள் என்ன சொன்னாங்கன்னா அவர் தான் பணப்பட்டுவாடா மினிஸ்டர். இங்கே திமுகவில் இருக்க ஒரு 60-70 தொகுதிகள் வட்ட செயலாளருக்கு பணப்பட்டுவாடா அவர் தான் செய்கிறது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் மாதம் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கொடுத்துட்டு இருந்தார். இன்னும் கொடுக்குறாருன்னு தான் சொல்கிறாங்க. அது உண்மையாக இப்போதைக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் ஏற்கனவே நடந்திருக்கு அவர் இருந்த பீக்கில் இருந்த பீரியடில் அரெஸ்ட்டுக்கு முன்னாடி. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் இவங்கெல்லாம் வந்து சிக்குவாங்க. ஏதாவது ஒரு ஊழலில் வந்து அவங்களுக்கு தொடர்பு இருக்குது, இவங்ககிட்ட வந்து பணம் வந்து சர்க்குலேட் ஆகிருக்கு ஷெல் கம்பெனிகள் மூலயமா அப்படின்றதான் இடி வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. என்னென்ன ஷெல் கம்பெனிகள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ரீசெண்டாக அந்த நடந்தது பாருங்கள் ரெய்டு அரவிந்த். ஸோ அவருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்றதான் வந்து தகவல்கள் வருது. எல்லா மினிஸ்டருக்கும் இவருக்கும் வந்து ஒரு சில ஷெல் கம்பெனிகளை வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதில் தான் இதெல்லாம் வந்து டிரான்சாக்ட் ஆகுது. ஏற்கனவே எஸ்என் ஜெயமுருகன் அவர் தான் அந்த 2 படத்தை வந்து இயக்குனர். திரைக்கதை வசனம் எழுதிய கலைஞரனுடைய அந்த 2 ஒளி ஓவியமா ஏதோ ஒளியின் ஓசை அந்த படம். அப்புறம் இன்னொரு படம் ஒன்று 2008 பீரியடில் அப்போ கொடுக்கப்பட்ட பணத்தில் தான் இந்த எஸ்என்ஜே ஆரம்பிக்கிறார். 2006, 7, 8 பீரியடில் எஸ்என் ஜெயமுருகனை உள்ளே வராரு. அப்போ அவரை வந்து ட்ராக் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து கலைஞர் குடும்பத்துக்கு நெருங்கிடுவாங்க. ஸோ இவர் வந்து தேர்தல் அஃபிடேவிட்லேயே தவறான கணக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. யாருக்கு? ஸ்டாலின் அவர்கள். அதாவது அவர் இருக்கிற வீடே வந்து வாடகைக்கு இருக்கிற மாதிரி கணக்கில் இருக்கா. அந்த வீடு யாரோட பேரில் இருக்குன்னு ரெட் ஜெயின்ஸ் பேரில் இருக்குது. இப்போ ரெட் ஜெயின்ட் யார்கிட்ட இருக்கு? ரெட் ஜெயின்ட் வந்து இன்பநிதி ஸ்டாலின் கிட்ட இருக்கு. இப்போ அவர் தான் ஜூனியர் சிஇஓ. அடுத்த சீனியர் சிஇஓ வந்து இவர் டெப்யூட்டி சிஎம். ஸோ அங்கேருந்து தான் அந்த அவங்களுக்கு வாடகை கொடுக்குற மாதிரியும் வந்து கணக்கு காமிச்சிருக்காங்க அஃபிடேவிட்டில். தேர்தல் அஃபிடேவிட்டில் இவ்வளோ பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து இதெல்லாம் கணக்கில் எடுப்பாங்க இடி. ஸோ அடுத்த கட்டமாக அதெல்லாம் வந்து கணக்கில் கொண்டு வந்து கேஸ் போட்டாங்கன்னா இந்த 30 நாள் கணக்கில் வந்து உள்ளே போயிட்டாருன்னா பதவி போயிடும். ஆட்சிக்கு வந்தாலுமே பதவி போயிடும். அந்த மாதிரியான ஒரு கல சூழ்நிலை உருவாகும். இப்போ இருக்க சூழ்நிலையில் அந்த விஷயத்தை நெருங்கிட்டாங்களா? நெருங்கிடுவாங்க. இந்த 6 மாதத்துக்குள்ளே 6 மாதம் இல்லை, இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே நெருங்கிடுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் இன்னும் 6 மாதம்னா எலெக்ஷன் நெருங்கிடுமே. இப்போ இன்னும் சலசலப்பு அதிகமாகிடும். ஸோ அதனால் 2-3 மாதத்துக்குள்ளே நெருங்கிடுவாங்க அப்படின்றது தகவல்கள் வருது. எப்படியும் வந்து ஸ்டாலின் சுற்றி இருக்கக்கூடிய பண வரவுகள் செலவுகள் இதெல்லாம் வந்து டோட்டலாக மானிட்டர் பண்ணிவிடுவாங்க. இந்த 5-6 மினிஸ்டருங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன சம்மந்தம், எங்கே லிங்க் இருக்குது, எந்த தோப்பில் வைக்கிறாங்க, எந்த பழைய மில்லில் வைக்கிறாங்க பணத்தை, இதெல்லாம் ட்ராக் பண்ணி கொண்டாந்து ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க அப்படின்னு தான் தகவல்கள் வருது. இன்னும் 2 மாதம் டைமில் வந்து எல்லாம் டைட் பண்ணிடுவாங்க. டைட் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் நெருங்கிடுவாங்க. மேபி அந்த இதனால தான் பயப்படுறாங்க இவங்க.
இந்த 30 நாள் இது பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகிடும், இன்னும் 1.5 மாசத்துல பாஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்றாங்க. பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. இப்போ அந்த பண பட்டுவாடாவுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஏரியாவில் இறக்கிட்டாங்களா? ஆமாம், இறக்கி ரெடியா இருக்கு. அதுதான் இப்போ இடி ட்ராக் பண்ணுது, எப்படி பணப்பட்டுவாடாகள் பண்றாங்க. திமுக பண்ற பணப்பட்டுவாடா ஷெல் கம்பெனிகள்லாம் எங்கெங்க இருக்கு, கான்ட்ராக்டர்ஸ் மூலியமா பண்ண போறாங்களா? இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்கானா 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் வந்து வேணா பணப்பட்டுவாடாக்கு தான் கொடுத்துருப்பான், அவன் சும்மா ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டான். புரியுதுங்களா? இப்போ இதில் வந்து மார்டின் லாட்ரி, அப்புறம் அதுக்கு அங்கே ஒரு என் ஜெயமுருகன், கொச்சினில் இருக்கக்கூடிய என் ஜெயமுருகன்றாங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போ நெருங்கிய தொடர்பு உண்டு. 600 கோடி ரூபாய் இவங்க சொல்கிறாங்க, எலக்ட்ரல் பாண்டில் 600 கோடி ரூபாய் மார்டின் லாட்ரி தான் கொடுத்துருக்கு, திமுக கொடுத்துருக்கு தேர்தல் செலவுக்காக. ஸோ அதில் இருக்கக்கூடிய என் ஜெயமுருகன் ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க ஸ்டாலினோட குடும்பத்துக்கு, கலைஞர் குடும்பத்துக்கு. ஸோ எஸ்என் ஜெயமுருகன் இவங்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் ட்ராக்ல வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக அவங்கள நெருங்கும் போது இவங்க வந்து எல்லாமே துரைமுருகன் இந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ சமீப நாட்களாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க, டாகோட இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அவரோட ஃபேமிலியோட அவர் பையனோட இருக்கிற மாதிரி ஒரு ஜாலியான போஸ்டர். இத்தனை நாளாக அது இல்லை, இப்போ அந்த மாதிரியான போஸ்டர்ஸை போடுறதுக்கு உண்டான காரணம் என்ன? அதுவும் ஒரு நம்ம பக்கம் வந்து ஒரு கவனத்தை பெறணும், ஒரு சோஷியல் மீடியா சைடு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நோக்கமா? மக்கள் வந்து பொதுவாக ஒரு சர்டைன், அதாவது ஜெயிக்கிற ஓட்ஸ்ன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, இல்லை எமோஷ்னலாக போடுறது. ஆனால் வந்து ஒரு விஷயத்த நம்ம உற்று நோக்கணும். ஏன் இவங்க வந்து விஜய் சொன்ன அங்கிள்ன்ற அந்த ஒரு வார்த்தைக்காக பயப்படுறாங்கன்னா, ஏற்கனவே அங்கிள்னு சொல்லி பழக்கப்பட்டவர் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர், உதயநிதி ஸ்டாலின், இவங்க எல்லாம் ஒன்னா படம் பண்றதுக்காக முயற்சிகள்லாம் பண்ணி ஒன்னா சுத்திட்டு இருந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது ஸ்டாலினை சந்திக்கும் போது அங்கிள்னா விஜய் கூப்பிடுவார். இதுல என்ன தவறு இருக்கு அவர் கூட்டத்தில் அப்படின்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அங்கிள் என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பம் உருவாக்கி இருக்கு. அது இல்லாமல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் சொல்றது ஒரு விஷயம் உண்மை சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின், விஜய் இந்த 2 பேருமே திரைப்பட களத்தில் வந்து யார் அதிகப்படியாக உள்ளங்களில் ரீச் ஆகிருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜய் ரீச் ஆகிருக்காரு. அதுதான் அவர் வந்து இந்த மதுரை மாநாட்டில் சொல்கிறாரு. நான் வந்து சும்மா அரசியல் களத்துக்கு வரல, மக்கள் மனசில் ஏற்கனவே இடம் பிடிச்சிட்டு தான் நான் வந்து களத்துக்குள்ளே வரேன், அரசியல் களத்துக்குள்ளே வரேன் அப்படின்றது உண்மை. அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த எஃபெக்ட் இல்லை. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்பநிதி ஸ்டாலினோட கொஞ்சம் குலாவர மாதிரியும், அப்பான்ற ஸ்தானத்திலேருந்து இன்பநிதி ஸ்டாலினை அப்படியே அரவணைக்கிற மாதிரியும், அந்த நாயை வாக்கிங் கூட்டியும் போகிற மாதிரி, இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறாங்க வரிசையாக. நீங்கள் பார்த்துருப்பீங்க, துர்கா அம்மா வந்து ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணாங்க, பார்த்தீங்களா? அதில் என்ன இது போட்டாங்கன்னு, அம்மாவை வந்து அரவணைத்து ஆசீர்வாதம் பெற்ற மகன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது போட்டாங்க அந்த புத்தகம் ரிலீஸ் அப்போ. இதெல்லாம் காமிக்கிறாங்கன்னா, மக்கள் மனசில் வந்து அந்த ஒரு திசை திருப்பம், ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் இதனால் உழுவாதா அப்படின்றத அந்த இதை கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. 300 கோடி ரூபாய் பீகாரின்னு சொல்லுவாங்க, அங்கே 300 கோடி ரூபாய் கொடுப்பாங்க பிரசாந்த் கிஷோருக்கு. கொடுத்து அவங்ககிட்ட இருந்து அட்வைஸ் கேட்பாங்க, எப்படியெல்லாம் பண்ணால் வந்து மக்கள் மனசை திசை திருப்பலாம். ஆனால் இங்கே இருக்கிற தமிழன்கிட்ட ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்து நீ தேர்தல் வேலை செய்ப்பா. இப்போ எங்களை மாதிரிலாம் இருக்காங்க நிறைய அரசியல் தேர்தல் வேலை செய்யக்கூடியவங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சீமான் ஐயா அவர்களே அந்த சின்ன விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது நம்ம நண்பர்கிட்ட தான், லாயர்கிட்ட தான் வந்தது கன்சல்டேஷனுக்கு. ஆனால் எடுத்துகிட்டு போயிட்டு இவருக்கு 50 லட்சம் கேட்டால் அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, 5 கோடி ரூபா கொடுத்து அவங்ககிட்ட ஏமாந்துட்டு அந்த சின்னத்தை மீட்க முடியாமல் வராங்க. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கல நிலவரம். அதாவது எல்லாம் தமிழ்னு பேசுவாங்க, தமிழர்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா, நிறைய கம்பெனிகள் இவங்க நடத்தக்கூடிய, திமுக குடும்பம் நடத்தக்கூடிய கம்பெனி, இப்போ தினகரன் பத்திரிகை இருக்கு. தினகரன் பத்திரிகையினோட பிரிண்டிங் மிஷின் யார் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்லாம் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? தினகரனோட தான். யார் பண்றாங்க தெரியுமா? யாரு? எங்க இருந்து வராங்க தெரியுமா? மராட்டி மாநிலத்துல இருந்து வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. கோலாப்பூர்ல இருக்க ஒரு கம்பெனிக்கு அந்த பிரிண்டிங் மிஷினோட மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், ஸ்பேர் சர்வீஸ் எல்லாம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் பேசிட்டு இவங்க வந்து திசை திருப்புவாங்க. அது அந்த ஒரு இது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் நான் சொல்ல வரேன். யாராவது ஒரு அட்வைசர் இருப்பான் பெரிய, அதாவது பெரிய என்னன்னா, நான் இமேஜ் கன்சல்டன்ட்னு சொல்லுவான்.
உங்களுடைய இமேஜை வந்து உயர்த்தி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிற கன்சல்டன்சிக்கு இவங்க இதெல்லாம் அந்த படத்தெல்லாம் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் போட்டு மக்களை திசை திருப்பாங்க. அதான் விஷயம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.